பாகிஸ்தானோட ராணுவ தளபதி அமெரிக்கால போய் ஒரு விஷயம் பேசியிருக்கிறாருங்க. இந்தியா பென்ஸ் கார் மாதிரி, ஆனா நாங்க பழைய லாரி, பழைய அந்த குப்பை எடுப்போம்ல அந்த மாதிரியான ஒரு வண்டி நாங்க. சோ எங்களோட மோதும் போது பென்ஸுக்கு தான் சேதாரம் அதிகம் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாரு. இன்னொன்னு என்ன அப்படின்னா, இந்தியா எங்களுக்கு தண்ணி தரமாட்டா அப்படின்னு சொல்லி அணைகள் எல்லாம் இப்ப கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அணைகள் எல்லாம் கட்டி முடிக்கட்டும், எங்களுடைய ஏவுகணைகள் எல்லாம் அணைகளை தகர்த்தெறிந்து தண்ணி எங்க நாட்டுக்கு வர்ற மாதிரி நாங்க பண்ணுவோம் அப்படின்னு வழக்கம் போல வெறு வாயில பேசிட்டு இருக்கிறாருங்க. நாங்க ஒரு ஹம்மர் அப்படிங்கிறதுக்கு உதாரணமா ஆபரேஷன் சிந்தூரை நெத்தியடி மாதிரி சொல்லி காட்டியும் இருந்தும் பேசிட்டு இருக்காங்க. அவங்க ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆபரேஷன் சிந்தூர் மூலமா பாகிஸ்தானுக்கு வான்பரப்புல சாகசம் பண்ணி காட்டினவங்க. பாகிஸ்தானுடைய 5 விமானங்கள் P-16 உட்பட ஒரு உயர்தர கண்காணிப்பு விமானமும் அளிக்கப்படுதுங்க. வான்பரப்பில் வரக்கூடிய விமானங்களை துல்லியமாக கண்டறிந்து ஏவுகணைகள் மூலம் அந்த விமானங்கள் அளிக்கப்பட்டுச்சு. பாகிஸ்தானுடைய அந்த ரேடார் மற்றும் அவங்களுடைய அந்த கட்டளை மையங்களை அந்த குறி வைத்து இலக்கு வைத்து இந்தியா தாக்குதல் நடத்துறாங்க. F-14 போன்ற போர் விமானங்கள் இருக்கக்கூடிய அந்த ஹேங்கரை தாக்கி இந்தியா அழிச்சாங்க. இதுல இன்னும் பியூட்டி என்ன அப்படின்னா, எந்த ஒரு கொலெட்ரல் டேமேஜும் இல்லாம, அதாவது பொதுமக்களுக்கும் அப்பாவி மக்களுக்கும் எந்த ஒரு டேமேஜுமே இல்லாம இவ்ளோ தாக்குதலையும் சிறப்பா ஆபரேஷன் சிந்தூர் மூலமா இந்தியா செய்து காட்டினாங்க. இதுக்கு S-400 ஒரு முக்கியமான ஒரு காரணம். அது மட்டும் இல்லாம முப்படைகளும் மிகப்பெரிய ஒரு சாதனை பண்ணிருக்காங்க. அதுதான் ஆபரேஷன் சிந்தூர். அது மட்டும் இல்லாம நரேந்திர மோடி அவர்களின் தலைமையில் இருக்கக்கூடிய இந்தியாவுடைய கவர்மெண்ட் ராணுவ அதிகாரிகளுடைய திட்டமிடல் அப்படிங்கறதா ஆபரேஷன் சிந்தூர் சக்சஸ் ஆனதுக்கான காரணம். இவ்வளவு விஷயங்கள் இந்தியா கிட்ட இருக்குங்க. ஆனா பேச்சும் குறைவாதான் இருக்கும். ஆனா பாகிஸ்தான் அதிகமா பேசுவாங்க, பட் செயல்ல ஒண்ணும் இருக்காதுங்க. நம்ம இரு நாடுகளும் ஒரே நாடுகளாக இருக்கும்போது சுதந்திரம் வாங்கணும். சுதந்திரத்துக்கு அப்புறம் 2 நாடுகளாக பிரிஞ்சு போனோம். இன்னைக்கு சுதந்திரம் வாங்கினதுக்கு அப்புறம் இன்னைக்கு இந்தியாவுடைய பொருளாதாரம் அப்படிங்கிறது உலக நாடுகள்ல 4வது இடத்துல இருக்கு. பாகிஸ்தான் ஆரம்பிச்ச இடத்துலயே தான் இருக்கிறாங்க. ஏன்னா தவறான விஷயத்த அவங்க ஊக்குவிக்கிறாங்க. நம்ம எப்பவுமே இந்தியன்ஸ் அப்படின்னு சொல்லிக்கிறதுக்கு ரொம்ப 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 பெருமைப்படணுங்க. வி ஆர் இந்தியன்ஸ் அப்படிங்கிறது தான் நமக்கு ஒரு ப்ரௌடான ஒரு அடையாளம் அப்படின்னு நம்ம நினைக்கணும். ஜெய் ஹிந்த்.